பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், ஐந்தறிவும் நிலைக்குமின்னா அதுவும் கூட டவுட்டு. நமது தினசரி வாழ்வும் செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைய தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ எனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ என்றால் என்ன? மனிதர்கள் போல் யோசிக்கவும் முடிவெடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் கூடிய திறமை கொண்ட மென்பொருள் அல்லது இயந்திரம்தான் ஏஐ. இது எங்கெல்லாம் இருக்கிறது தெரியுமா? எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. இன்று ஏஐ இல்லாமல் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் இல்லை. நம்முடைய மொபைல் ஃபோனில் ஏஐ, நீங்கள் பேசும்போது உங்கள் குரலை உணர்ந்து கூகுள் அசிஸ்டன்ட் பதில் அளிக்கின்றதே, அது ஏஐ தான். அதேபோல ஃபேஸ் அன்லாக், உங்கள் முகத்தை பார்த்து ஃபோன் திறப்பதும் ஏஐ தான். நீங்கள் ஒரு புகைப்படத்தை எடுக்கும்போது பின்னணி மறைவு ஆகின்றதா? அதுவும் ஏஐ தான். சோசியல் மீடியாவில் ஏஐ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவையெல்லாம் உங்கள் விருப்பங்களை தெரிந்து கொண்டு அதேபோல் கருத்துக்களை தருகின்றது. நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள், எதை கிளிக் செய்கிறீர்கள் என்பதை கவனித்து ஏஐ அல்காரிதம் உங்கள் தேவை என்ன என்பதை கணித்து அதற்கேற்ப ஃபீடை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். அமேசானில் பொருள் தேடுகின்றீர்கள், அப்பொழுது இதையும் நீங்கள் விரும்பக்கூடும் என மற்ற இனங்களை பரிந்துரைக்கிறது அல்லவா? அதுவும் ஏஐ தான். நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்த திரைப்படத்துடன் ஒப்புமையாக இருப்பதை சிபாரிசு செய்வது எது? அதுவும் ஏஐ தான். வாகனங்களில் ஏஐ. இன்றைய கார்களில் இருக்கும் ஸ்மார்ட் சிஸ்டம், பிரேக் போடும்போது உதவும் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி பிரேக்கிங், வழியை காட்டும் லேன் அசிஸ்டன்ஸ், இவை அனைத்தும் ஏஐ நுட்பத்தின் செயல்பாடுகளே ஆகும். தன்னிச்சையாக ஓடும் செல்ஃப் டிரைவிங் கார்கள் கூட தற்போது சந்தையில் உள்ளன. அவை முழுமையாக ஏஐயால் இயக்கப்படுகின்றன. வங்கி மற்றும் பண பரிவர்த்தனைகள். நீங்கள் யூபிஐயில் பணம் அனுப்பும்போது உங்கள் பழக்கங்களை கணித்து ஏதேனும் மோசடி நடந்தால் அதை எச்சரிக்க ஏஐ உதவி செய்கின்றது. கடன் தரத்தையும் நிதி நம்பகத்தன்மையையும் கணக்கிடுவதும் ஏஐயின் பணிதான். வீட்டில் ஏஐ ஸ்மார்ட் ஹோம். உங்களுடைய வீட்டில் இருக்கும் அலெக்சா, கூகுள் ஹோம் போன்ற ஸ்மார்ட் டிவைசஸ் உங்கள் குரலுக்கு பதில் அளித்து லைட்ஸ், ஃபேன், டிவி எல்லாவற்றையும் இயங்க வைக்கின்றன. அவை அனைத்தும் ஏஐ தான். மருத்துவ துறையில் ஏஐ. கேன்சர் போன்ற நோய்களை ஆரம்ப நிலையில் கண்டறிய ஏஐ உதவுகின்றது. மருந்துகளின் பரிந்துரைகளும் நோயாளியின் அறிகுறிகளையும் கணித்து சிகிச்சை முறைகளையும் கூறுவதற்கு ஏஐ பயன்படுகின்றது. ஏஐ நம்மை மேம்படுத்துகிறதா, மாற்றுகின்றதா? ஏஐ நம்முடைய வாழ்க்கையை வசதியாக்குகின்றது. ஆனால் இது வேலை வாய்ப்புகளை மாற்றும் அபாயமும் உள்ளது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஏஐ உடன் வாழ நமக்கும் புதிய திறன்கள் தேவைப்படுகின்றது. நிறைவாக, ஏஐ என்பது ஒரு எதிர்கால விஷயம் அல்ல, இன்று நம்மோடு இருப்பதுதான் ஏஐ. நம் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் நாம் அறியாமலே அது நுழைந்திருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு பொறுப்புடன் பயன்படுத்துவது நம்முடைய கடமை ஆகும். நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.